இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆண்டவர் தப்புவிப்பார் என்று சொல்லுவதற்கு வீரம் மட்டும் இருந்தால் போதாது, விசுவாசமும் வேண்டும். வாலிபனாக இருந்தபோது தாவீது பயன்படுத்தின மிக முக்கியமான வார்த்தைகள் இவை. அப்பொழுது தாவீது ஒரு போர் வீரன் அல்ல, தாவீது ஒரு ராஜாவும் அல்ல. இருந்த போதிலும் வாலிபனாக இருந்த தாவீதுக்கு முன்பாக பல போராட்டங்கள் இருந்தன. அதுவும் சாதாரண போராட்டங்கள் அல்ல. முதலில் கரடி, பின்பு சிங்கம், அதன் பின்பு கோலியாத் என்று வரிசையான பிரச்சனைகள். ஆனால் தாவீது இந்த 3 பேரையுமே காலி செய்தார். அதற்காக அவரிடம் விசேஷித்த ஆயுதங்கள் இருந்தது என்று சொல்லி நினைத்தால் அதுதான் தவறு. தாவீதிடம் உயர் ரக ஆயுதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு மிக மிக முக்கியமான ஆயுதமான விசுவாசம் மட்டும் தாவீதின் உள்ளம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அதனால் அவருக்கு ஈட்டியோ கேடகமோ வாளோ வில் வித்தைகளோ தேவைப்படவில்லை. தாவீதிடம் இருந்ததெல்லாம் விசுவாசம் என்கிற கல்தான். அதனால் முழுக்க முழுக்க தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்டார். என்னோடு யார் நேருக்கு நேர் மோத முடியும் என்று கொக்கரித்த கோலியாத் முன்பு என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று உறுதியாக சொல்ல முடிந்தது. யார் யார் தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆயுதமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெரிய பர்வதங்களையும் சமபூமியாக்குவார்கள். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது 5 கூழாங்கற்களை கொண்டு வந்தார். ஏன் 5 கூழாங்கற்கள் என்பதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த 5 கூழாங்கற்களும் ஆண்டவருடைய 5 நாமங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதுதான் அவைகள். இவைகளில் ஒரே ஒரு கல்லை தான் கோலியாத்தை வீழ்த்த தாவீது பயன்படுத்தினார். அது என்ன தெரியுமா? வல்லமையுள்ள தேவன் என்பதுதான். இந்த உலகத்தில் எத்தனை இராணுவங்கள் இருந்தாலும் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு அவையெல்லாம் எம்மாத்திரம். இதை நன்கு உணர்ந்த தாவீது கோலியாத் வந்து மிகுந்த விசுவாசத்தோடு கூட சொன்ன காரியம் என்னவென்றால், கோலியாத்தை நோக்கி, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். அந்த விசுவாசத்தோடு கூட கோலியாத்தை அவர் வீழ்த்தி காட்டினார். தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இதுதான். நமக்கு முன்பு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கோலியாத் போன்று உயர்ந்து நிற்கலாம். அவைகளை சந்திப்பதற்குரிய பலம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மிடம் வல்லமையுள்ள காரியங்களை செய்கிற ஆண்டவருடைய துணை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் மாத்திரம் நமக்குள் உறுதியாக இருந்தால் அது போதுமானது. இன்றைக்கு கோலியாத் போன்று உயர்ந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன? பல நாட்களாக நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற வியாதியாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம், நமக்கு விரோதமாக பலர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், தலைமுறையாக இருக்கும் சாபங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தின் அதிபதியான பிசாசின் கண் நம்மேல் விழுந்திருக்கலாம். எதற்குமே பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள், கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கோலியாத் போன்று உயர்ந்து நிற்பது உண்மைதான். அவைகளை சந்திக்கிற பலன் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. பல சமயம் எங்களுடைய பலவீனங்களிலே நாங்கள் புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம், என்ன செய்வோமோ என்று கலங்கி தவிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் தாவீது சொன்ன விசுவாசமான வார்த்தைகளை பார்க்கும் போது, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிங்கம் போல எங்களை விழுங்க வந்தாலும், எங்களுக்கு முன்பாக இருக்கிற கடன் பிரச்சனைகள் கரடி போல எங்களை கடிக்க வந்தாலும், எங்களை தப்புவிப்பதற்கு நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆம் ஆண்டவரே, கோலியாத்தை இடமிருந்து ஆண்டவரை தாவீதை காப்பாற்றின தேவன் எங்களையும் காப்பாற்றுவீர் என்கிற விசுவாச உணர்வோடு கூட உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து எங்களை விலக்கி ஆண்டவர் உங்களுடைய அரவணைப்புக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. உன்னத மாணவருடைய மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய மறைவிலே வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.